நம்ம இந்த மலையாளம், தெலுங்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி கூர்க், துளு உள்ளிட்ட அந்த பல்வேறு மொழிகள் பிரிந்தாலும் இந்த கன்னட மொழி, மலையாள மொழி இது பிரிந்ததற்கான அந்த சான்று, ஆண்டு இது போன்ற ஒரு விவரங்கள் இல்லையோ, அதைத்தான் இந்த நீதிபதி கேட்குறாரு. எப்பொழுது கன்னடம் தமிழிலிருந்து பிரிந்தது என்று நீங்கள் கூற முடியுமா அப்படின்னு இப்போ கேட்குறாரு. அதுதான் அதற்கான சான்றுகளை நம்ம கன்னட மொழி அறிஞர்களோ, இங்கே தமிழ் மொழி அறிஞர்களோ, இல்லை பொதுவாகவோ அது போன்ற ஒரு சான்றுகளையோ அல்லது அது போன்ற ஒரு ஆவணங்களையோ, அந்த பிரிந்த பொழுது ஒரு ஆற்றுக்கு நீர் கிளையா பிரிந்த போது குறிப்பிட்ட இடம்னு சொல்றாங்களா, அது மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு தோராயமா அந்த ஆண்டு விவரங்கள் ஏதாவது இருக்குது அந்த ஆவணங்கள்ல? எந்த ஆஸ்பத்திரியில பிறந்தாங்க அந்த மாதிரி கேட்கறாங்க, சிகிச்சை நடந்துச்சா என்பது போன்ற அபத்தமான கேள்வி. ஒரு மொழியின் பிறப்பு, தோற்றம் என்பதெல்லாம் அப்படி ஒரு ஆண்டில் ஒரு இதுக்குள்ள அது நூற்றாண்டுகள் கணக்கில் ஆகும். அது மெல்ல மெல்லத்தான் உருவாகி வரும். அதுக்கெல்லாம் நாள் தேதி குறித்து யாரும் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால வேண்டி அப்படி கேட்கறதே அவர் அவருடைய அறியாமையை காட்டுறார். அந்த நீதிபதியை கேட்கிறாரு. அதனால தான் அந்த கேள்வி. இப்போ ஒரு செய்தி தான், கமல்ஹாசன் ஒரு திரைப்பட நடிகர், திரைப்பட கலைஞர் என்பதால் இந்த கருத்தை சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. சரி, அவரே மொழி நூல் பயின்று இருக்கலாம், படிச்சிருக்கலாம், கால்டுவெல்ல படிச்சிருக்கலாம், பாவான இதெல்லாம் எப்படி அந்த நீதிபதிக்கு தெரியும் படிச்சாரா இல்லையாங்கிறதெல்லாம்? அவர் அந்த ஒரு வரியை சொல்றதுனால அவரெல்லாம் படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. படிக்காம இருந்தாலும் சொல்லலாம். இப்போ நான் சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்று சொல்றதுக்கெல்லாம் நான் வானியல்லாம் படிச்சுட்டு வந்தா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது கிழக்கில் தான் உதிக்குது, மேற்கில் தான் மறையுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு நான் சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பூமி உருண்டையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு குழந்தை கூட சொல்லலாம். அதுக்கு என்ன அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனால அவர் சொல்றாரு ஒரு கருத்தை, பரவலாக நிலவுகிற கருத்து, அறிஞர்கள் சொல்லி இருக்கிற கருத்து. கால்டுவெல் சொல்லி இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு தமிழ்நாட்டில், நம்ம பாடக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து. இதை எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார். அவர் ஒரு தமிழ் அறிஞர், யாருக்கும் அதை பற்றி கேள்விக்கே இடமில்லை. அதுல சில வரிகள் நம்ம பாடுற வரிகள்ல அதை குறைச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுலயே வரக்கூடிய வரிகள் என்னன்னா, கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும், உன் உதிரத்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியமோல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதான் தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்துல மனோன்மணி சுந்தரனார் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரே, அதெல்லாம் பிரிந்ததுதாங்கிறாரு. ஆமா, கன்னடமும் கவின் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் ஓவைத்துல பிறந்ததுங்கிறார். 81ஆம் ஆண்டு 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் நடந்த மாநாட்டில் தேவனையப்பாமணரும் மேடையில் இருக்கும் போது ஈகே நாயனார் அன்றைக்கு கேரள முதலமைச்சர் அவர் பேசினார். மலையாளமும் ஆங்கிலம் தமிழும் தங்கையும் அக்காலும், தமிழ் அக்கால்னா மலையாளம் தங்கை, இது சகோதர உறவு என்று அவர் பேசினார். அவருக்கு பிறகு எம்ஜிஆர் நிறைவுரை, நான் ஒரு திருத்தம் சொல்லுகிறேன், தமிழும் மலையாளமும் தாயும் மகளும் போல. இது எம்ஜிஆர் பேசிய பேச்சு. சரி, இப்போ தாயும் மகளும் போல, அவர் அக்கா, இதெல்லாம் ஒரு சர்ச்சையே இல்லை. நாயனார் அவரை மறுத்தாரா அல்லது எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்கணும்னு யாராவது கேரளாவில இருந்து குரல் கொடுத்தாங்களா? ஒன்றும் எதுவுமே கிடையாது. இப்போ இதை பொலிட்டிசைஸ் பண்ணதுக்காண்டி ஆமா, அது முடிஞ்சு போன விஷயம், அவ்வளவுதான். இப்ப யாரு அம்மான்னா இப்ப பெரியம்மா யாரு, சின்னம்மா யாரு, மாமா யாரு, புராண கதையிலாம் வருது, அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இது ஒரு புரிந்து கொள்ளுவதற்கான ஒரு ஊமை. அக்கா தங்கைன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, அம்மா மகள்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. குடும்பம் தான், ஒரு குடும்பம். தமிழ் மூத்த மொழி. கால்டுவெல் சொல்றது என்னன்னா, திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ். அவ்வளவுதான். இதுதான் இந்த மூத்த மொழிங்கிறத நீங்க அம்மான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அக்கான்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அது சிக்கலே இல்லை. மொழிகள் எப்படி தோன்றுகின்றன, எப்படி வளர்கின்றன, மொழிகள் எப்படி இணைகின்றன, பிரிகின்றன என்பது பற்றிய மொழிநூல் அறிவு அடிப்படையில் இதெல்லாம் பகுத்தாயப்படணுமே தவிர, ஒரு நீதிபதி தான் கையில் கிடைச்ச சட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு வாய்க்கு வந்தபடி இப்படிலாம் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. வேலையே இல்லை, அவருடைய வேலையே இல்லை.